Hi friends, welcome back to YouTube channel. Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா பச்சை மாங்காய் மீன் குழம்பு பண்ண போகிறோம். எதுக்காக நான் இந்த டிஷ் உங்களுக்கு பண்ணுறேன்னா, நான் கொச்சின் போயிருந்தப்ப இந்த ஃபிஷ் கறி சாப்பிட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ க்ரீமியாக, குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். அதை அவ்வளோ க்ரீமியாக, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் இதை பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணுறேன். இதுக்கு ஹைலைட்டே மாங்காய் தான். புளி இல்லை, தக்காளி இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்லி மாங்காய் தான் இதுக்கு ஹைலைட்டே. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். பச்சை மாங்காய், நம்ம கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவோம்ல, அது தோல் எடுத்துட்டு ஒரு பெரிய மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு காரம் பச்சை மிளகா தான். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அதனால சொல்கிறேன், இது காரம். அதனால தான் நான் ஒரு 15 மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகா தான் காரம் கொடுக்கும். அதனால பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, சின்னது நேராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மல்லிப்பொடி 1.5 டீஸ்பூன், ரொம்ப போடக்கூடாது, இது சும்மா மணத்துக்காக. ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர். இதுக்கு கோகோனட் ஆயிலில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு. இது ஃபிஷ் 1/2 kg. இது மீன் தலை. எதுக்கு நான் மீன் தலையில் பண்ணுறேன்னா, மீன் தலையில் நீங்கள் குழம்பு வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் மீன் தலை வச்சு பண்ணுறேன். இது சீலா மீன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 1/2 kg எடுத்துக்கோங்க. தலையில் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும் மீன் குழம்பு. அதுக்கடுத்து தேங்காய் பால், ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதில் ஃபஸ்ட்டு திக்கான பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த செகண்ட் பால் சொல்லுவோம்ல, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அது எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பச்சை மாங்காய் மீன் குழம்பு பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண்சட்டி வச்சுருக்கேன். மீன் குழம்புனாலே மண்சட்டி தான். மண்சட்டியில் வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமானது, இந்த மீன் குழம்புக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கேரளா ஸ்டைல்னால கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும். உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மண்சட்டி ஹீட் ஆகத்தான் லேட் ஆகும். ஹீட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் ஆயிரும். நாங்கள் கொச்சினில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், க்ரீமியாக இருந்துச்சு. இப்போ எங்கே கேரளாவுக்கு போனாலுமே அந்த டிஷ் ஆர்டர் பண்ணுவோம். இப்போ நம்ம வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எதுக்காக நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா,
ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் நல்லா பொடிஞ்ச உடனே நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல இஞ்சி பூண்டு அதை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறேன், அதையும் நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம். Batman my friend, Spider-Man my friend, Captain America friend, Iron Man friend, all friend. தேங்காய் வாசனை அப்படியே பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரளா ஸ்டைல்னால நான் கோகனட் ஆயிலில் பண்ணுறேன். உங்களுக்கு கோகனட் ஆயில் வேண்டாம்னா நார்மலாக நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாமல் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லு வந்து இதாயிரும் இந்த டிஷ்ஷுக்கு. வேறு மீன் குழம்புக்கெல்லாம் நம்ம அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்மதி ரைஸில் அந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்பா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம், பச்சை கருவேப்பில். தக்காளி இல்லை, புளி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் புளிப்புக்கு டேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும். கொஞ்சம் அந்த ஆனியன் வதங்குறதுக்காக கல் உப்பு போட்டுக்கிறேன். நிறைய ஆனியன் போட வேண்டாம், இது 1/2 kg தானே நான் மீன் தலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் நான் சொன்ன அளவு போடுங்க. கொஞ்சமாக சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். காரம் வந்து பச்சை மிளகா தான், அதை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் தான் மிளகா பொடி போட போகிறேன், சும்மா ஒரு இதுக்காக. ஒரு 15 பச்சை மிளகா பிடிச்சது. உங்களுக்கு காரத்துக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா அடி போட்டுக்கோங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் கறி பண்ணுங்கள். ஒரே மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்பைசி வேணால் பெரியவங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம் இன்னும் பச்சை மிளகா. ஆனால் நல்லா க்ரீமியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு பிடிக்காத குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. எல்லாமே நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஏனோ தானோ நான் பண்ணி காட்டுறதில்ல. நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு எது நல்லா டேஸ்ட்டாக இருக்கோ அதை உங்களுக்கும் பண்ணி காட்டலான்ட்டு தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை நீங்கள் என்னை நம்பி பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமான மாங்காவை போட்டுடலாம். மாங்காய் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சும்மா ஒரு இதுக்காக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாங்காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மாங்காய் நல்லா குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு கொதிக்கட்டும். மாங்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா அமுங்குற மாதிரி இருக்கணும். இந்த அமுங்குது பாருங்கள், நல்லா அமுங்குது. வந்த உடனே அது மாதிரி வந்த உடனே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பால் ஊற்றக்கூடாது, செகண்ட் பால் ஊற்றலாம். மாங்காய் கொஞ்சம் பாதி குக் ஆனோடனே இப்போ நம்ம மீன் போட்டுடலாமா.
மீன் தலைக்கு கூட இந்த ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மீன் தலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் போட்ட உடனே கிண்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஆனோன்னா கிண்டக்கூடாது, ஏன்னா மீன் உடஞ்சிரும். போட்டோன்னே கிண்டலாம், அது ஒன்றும் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் மீன் குக் ஆகிற வரைக்கும் மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு திக்காக எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், அதை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு மீன் குக் ஆயிடுச்சுல, அதனால கிண்ணோம்னா உடஞ்சிரும். அதனால் இப்படி எடுத்து பாத்திரத்தை இப்படி பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அப்படி மில்கி விட்டால் போதும், அப்போ தான் மீன் உடையாது. லைட்டாக இப்போ ஒரு கொதி வந்தோடனே லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே பச்சை கருவேப்பிலை மேலே போட்டுட்டு கோகனட் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோகனட் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு லைட்டாக கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சிருச்சு ஃப்ரெண்ட், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோகனட் மில்க் வந்து வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம், அல்சருக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். புண்ணெல்லாம் ஆற்றிடும். அதனால் கோகனட் மில்கில் பண்ணி பாருங்கள். ஃபிஷ் கறி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிஷ் கறி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? மாங்காய் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்லா புளிப்பு, மாங்காய் மட்டும்தான் போட்டோம். நல்லா புளிப்பு, காரம் கரெக்டாக இருக்குது, க்ரீமியாக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றினால க்ரீமியாக இருக்குது. எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே ஒரு டிஷ் வேணுமா? இருமா, அம்மா தரேன். ஊட்டுறேன். ஓ, ஊதிட்டே மாறித்தமாக இருக்குது. சூடு உனக்கு தர மாட்டேங்களே. வாவ். இப்போ நம்ம ஒரு மாங்காய் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அப்படியே அதில் ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு மாங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் மீன் எடுத்து அதையும் சேர்த்து வச்சுட்டு சாப்பிட்லாமா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு மட்டும் போயிடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அம்மு நீ சொல்லுமா? நீ சொல்லு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் வீடியோ பண்ணுங்கள். பாய். பாய். டேக் கேர். டேக் கேர். டாடா. டாடா.